கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிரைஸ் மீடியாவின் மூலமாக அருணோதயம் செய்திக்காக காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக இந்த நாளில் நீங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் மனப்பூர்வமாய் கர்த்தருக்குள்ள ஆழமாய் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் மாறி ஒரு அதிசயம் நடக்க போகுது, அற்புதம் நடக்க போகிறது. நான் விசுவாசிக்கிறது போல நீங்கள் விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக இந்த 5 நிமிஷத்திற்குள்ளாக உங்களுடைய வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. இதுல மாற்றமே கிடையாது. ஆவி ஆத்ம சரீரத்தில், குடும்பத்தில், வாழ்க்கையில, பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய தேவன் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நாம் வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த நாளில் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், உங்களை யாரா இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை இந்த நாளில் அதிசயங்களை காண பண்ண போகிறேன். வாழ்க்கையில குழப்பத்தோடு, போராட்டத்தோடு, இது எப்படி ஆகும், இது நடக்குமா நடக்காதா என்று போராடி கொண்டிருக்கிற மனசுல போராட்டம், சரீரத்துல போராட்டம், வியாதியில போராட்டம், பலவீனத்துல போராட்டம், இன்று ஒரு அதிசயத்தை செய்ய தேவன் ஆயத்தமுள்ளவராய் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களை அதிசயங்களை அவர் காண செய்ய போகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவரால் தான் அதிசயத்தை செய்ய முடியும். வசனம் சொல்லுகிறது, அவர் நாமம் என்ன ஆண்டவரே என்று அவர்கள் கேட்டபோது அவர் சொன்னாரு, அது அதிசயம். அதிசயமானவர் தான் அதிசயத்தை செய்ய முடியும். மற்றவங்க எவனாலும் அதை செய்யவே முடியாது. உலகத்துல மனுஷன் இன்னைக்கு மந்திரவாதி, பூசாரி, மற்றவங்க எல்லாம் செய்யறதான அதிசயங்கள் அது இல்லாம போயிடும். அது மாறி கொஞ்ச நேரத்துல அது சேஞ்ச் ஆயிரும். ஆனால் நிரந்தர அதிசயம், உங்களுடைய வாக்குல பரிபூர்ண விடுதலை கொடுத்து இதெல்லாம் நடக்குமா என்று நீங்களே யோசிக்கத்தக்க அளவுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய தேவன் இப்பொழுது உங்க வீட்டுக்கு கடந்து வந்திருக்கிறார். உன் இருதயத்துல கடந்து வந்திருக்கிறார், உன் சரீரத்துல கடந்து வந்திருக்கிறார். இதை நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? தேவன் அதிசயமான தேவன் எனக்குள்ள வந்து விட்டார் என்று நீங்கள் பூர்ணமாய் விசுவாசிக்கும் போது அது அற்புதம் உங்களோட வாழ்க்கையில நடக்கும். கடந்த வாரத்துல ஒரு 2 ஆண்டுகளாக கேன்சர் வியாதியில பாதிக்கப்பட்ட ஒரு இந்து சகோதரி, அவர் வீட்டுக்கார ஒரு கோயிலினுடைய பூசாரியா இருந்தாரு. அந்த சகோதரி கடந்து வந்த போது அவர்கள் ட்ரெயின்ல வர்றாங்க நம்மகிட்ட ஜெபிக்கிறதுக்கு. ஒரு சகோதரி ஒரு புக்கை வாசிக்கிறாங்க. அந்த புக்கில் பின்னாடி அந்த அட்டையில இருக்கா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்ததான். அதை அந்த அம்மா வாசிச்சுட்டே என்கிட்ட ஜெபிக்க வரும்போது அதை வாசிக்கிறாங்க. இறங்கி வந்தோன்னே, பாஸ்டர் இப்படி ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், எனக்கு அதிசயங்களை காண பண்ண போறாரோ, நிச்சயமாக எனக்கு விடுதலை ஆக போகிறது, நான் சுகமாக போறேன். அவர் மறுநாள்ல டாக்டர்கிட்ட சென்று திரும்ப செக்அப் பண்ணும்போது 2 வருஷம் இருந்த 2 ஆண்டுகளாக இருந்த அந்த கேன்சர் வியாதி பரிபூர்ணமான விடுதலை அவர் பெற்று அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் இந்த பூமியில் இருக்கா? அண்ட சராசரங்களை வாயின் வார்த்தைகளால் ஒரு நொடி பொழுதில் அதிசயமாய் உண்டாக்கின அந்த இயேசு என்று உன்னை சந்திக்க வருகிறார். உன் பிரச்சனைகள் எப்படிப்பட்டது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் மலைகளை உடைத்து அரண்களை நிர்மூலமாக்கி உங்களை விடுதலை கொடுக்க தேவன் ஆயத்தம் உள்ளவராய் உங்க வீட்டுக்கு, உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகள் மத்தியில, உன்னோட வாழ்க்கையில கடந்து வருகிறார். நீ உன்னுடைய சத்துருக்களை குறித்து, உன் பிரச்சனைகள் குறித்து நீ என்ன செய்யாதே, சிந்திக்க வேணாம். இயேசுவை மாத்திர சிந்தித்து இந்த வார்த்தையை நம்பு. அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர் அதிசயங்களை என்னை காணும்படியாக செய்துவிட்டார் என்று நீ அறிக்கையிடு. இன்று ஒரு அற்புதம், இன்றைக்கே ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில நடந்து விட்டது என்பதை நீ விசுவாசித்து உட்கார்ந்துரு. ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே உன்னுடைய வாழ்க்கை மாறும். உங்களுக்கு அதிசயம் வந்து விட்டது, அற்புதம் நடந்து விட்டது, வியாதி தீர்ந்து விட்டது, வேதனை மாறிவிட்டது, குழப்பங்கள் தீர்ந்து விட்டது. நீ ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுவாய். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவர் இரட்சகருமானவரே, நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன தேவன், கண்டிப்பாக ஆண்டவரே, வாக்குமாறா தேவன், எங்களுடைய ஆண்டவராக இரட்சகர், எங்களை அதிசயங்களினாலே இதுவரை தூக்கி சுமந்து வந்தவர், இனியும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருணோதயம் ஆண்டவரே என்ற இந்த வார்த்தை செய்தியின் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மூலம் அதிசயம் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, எல்லா சத்துருடைய கிரிகள் அழிக்கப்பட்டது, அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், ஒரு அதிசயம் நடந்து விட்டது. இதை சகல ஜனங்களும் காண்கிறார்கள். அவர்களை சந்தோஷப்படுத்தினரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதை விசுவாசித்து அதிசயத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.